தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை திராவிட கொள்கையில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அது. ஒரு எம்எல்ஏ ஆனா போதும், நம்ம அமைச்சர் ஆனா போதும், நம்ம சீட்ல போய் உட்கார்ந்துடணும், அந்த எண்ணமே கிடையாது. அதிகாரத்தை நோக்கி நகராம நீங்க நினைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு எம்எல்ஏ கிட்ட யாரோடையாவது கூட்டணி வச்சு ஒரு எம்எல்ஏ நீங்க வாங்கியிருந்தீங்க, இன்கேஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் கிட்ட இன்னும் கூடுதலான நம்பிக்கை உங்க கட்சி மேல வந்திருக்கும்ல. நான் கூட்டணி ஏன் போக வேணும் கேட்கக்கூடிய அதே நேரம் அவரை நம்பி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்களுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் அது மூலியமா கொடுக்கப்படுது? இதுல என்ன புதுசா அன்பான சர்வாதிகாரம் அன்பே இல்ல, சர்வாதிகாரம் மட்டும் தான் இருக்கு. மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி முன்மொழியப்பட்டது. அதை வச்சு நீங்க அமைச்சரவையில் இருக்கும்போது என்ன மாநிலத்துக்கு என்ன பண்ணீங்க? நீங்க ஒரு வேட்பாளராக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக செய்ய விரும்பக்கூடியது அல்ல செய்யணும்னு நினைக்கக்கூடியது விஷயம் ஏதாவது இருக்கு? வணக்கம் மக்களே, கட்சி தேர்தல் ஆட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு கருப்பொருளாக நாம் பார்க்கவிருப்பது 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதா இந்த நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க போகிறோம். இந்த விவாதத்தில் நமக்கு சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். கூடுதலாக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கெஸ்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் அவர் சார் கிட்ட என்கிட்ட முதல் கேள்வியா என்ன அப்படின்னா, சார் எல்லா கட்சிகளுமே தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே பிரதான கட்சிகள் எல்லாருமே ஓடுறதுக்கு தயாராக ஆயிட்டாங்க, ஆன் செட்டில் இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி ஓடிட்டோம், பாதி தூரம் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு இணங்க என்னன்னா வேட்பாளர்களை அறிவிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அறிக்கைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் முன்கூட்டியே செயல்படுத்திட்டாங்க. இந்த வேகம் இவங்களுக்கு கை கொடுக்குமா? இல்லை, இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா, நாம் தமிழர் கட்சி நேற்று அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஒரு நீண்ட நெறிய அறிக்கையாக இருக்குது, பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் மிக முக்கிய கருப்பொருளாக நம்ம பார்க்க வேண்டிய என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை பற்றி அடிப்படையில் நிறைய குறிப்புகள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நீரை நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் இதுபோல் 5 மாநிலத்தில் 5 தலைநகர்கள் உருவாக்குவோம், நிர்வாக வசதிக்காக. மொழி தலைநகர் ஒன்று, நிர்வாக வசதிக்காக ஒன்று, அப்படின்னு ஒரு 5 தலைநகர்கள் உருவாக்குவோம். பெண்களுக்கு தனி தொகுதிகள் உருவாக்கப்படும், இப்படிலாம் கொடுத்துருக்கிறார்கள். இதில் நீங்கள் முதல்ல சொன்னீங்க, இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தேர்தல் அறிவிப்புகள் ஆமாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் சிந்திக்கவே இல்லை, அதில் அவங்க ரொம்ப முன்னாடி அவங்க போயிட்டாங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பார்க்குறப்போ 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள்னு எல்லாரையும் தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், சரிசமமாக பிரித்து 50% அவங்க இப்போ இல்லை, முதலேருந்தே அவங்க அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் விளிம்பு நிலை சார்ந்திருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குங்கிறத எல்லா பக்கம் நிற்க வைக்கணுங்கிற அந்த பார்க்குறாங்க. இந்த முறை கூட வேட்பாளர்கள் 6 பேர் இந்த பிராமண சமுதாயத்திலிருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட அவர் மேலே வந்திருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் திரு சீமான் அவர்களே சொன்னாங்க. ஒரு மாற்றாக தன்னையே வேணும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் இன்னைக்கு கூட பேசுகின்ற போது அவர் சொன்னாங்க, 15 வருஷமாக கத்திக்கிட்டே இருக்கேன் நான், எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவருடைய ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்த்தாலும் கூட மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடியவங்க நிறைய விமர்சனங்களும் இருக்குது. இப்போ திராவிடம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை அவர் ஏற்கலை, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார். தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயம், சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நிறைய பேர் நபர்கள் இருக்கிறாங்க. அடிப்படை கொள்கைன்றதே அந்த இதுல இருந்து தானே, தமிழ் தேசியம் மட்டும்தான் எங்களுக்கு அடிப்படை கொள்கை, கூட்டணியே நாங்கள் அதை தாண்டி வேற யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு தானே இங்கே முன் வைக்கிறாங்க. ஆமாம், இல்லை, அவங்க தமிழ் தேசியங்கிறவங்க அடிப்படை கொள்கை, கூட்டணி தேர்தலுக்கானதான். அது நம்முடைய புரிதல் நமக்கு அப்படி தான் இருந்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தேர்தலில் அப்படி தான் இருக்குது அப்படின்னா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொள்கை சார்ந்த கூட்டணி வேணும் அப்படிங்கிறார். இப்போ யாராவது எனக்கு எதிராக நான் கூட்டணி போகணும் அப்படின்னா யார் கூட கூட்டணி போகணும் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற சில கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாரு. அப்போ இந்த கேள்விகள் தேர்தல் அரசியல் அவருக்கு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு, அவர் 8% வாக்குகள் வாங்கி இருக்கிறாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால்
அந்த 8% அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துருக்கா, ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நான் கூட்டணி ஏன் போக வேணும் கேட்கக்கூடிய அதே நேரம் அவரை நம்பி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்களுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அது மூலிமா கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, தேர்தல் ஆரம்பித்து, அதாவது கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் 6 தேர்தல்கள் பார்த்துருக்கக்கூடிய திரு சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேட்பாளராக, குறிப்பிட்ட சிலரை தவிர ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். இந்த வேட்பாளர் இந்த முறை வர்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க செலவு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க, மறுபடியும் கடனாளியாக ஆகிறார்கள் வேட்பாளர்கள் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இப்போ நம்மகிட்ட வேட்பாளர் இருக்கா, நம்ம பேசுவோம். ஆனால் இந்த விமர்சனங்கள்லாம் இருக்குது, அவர் மேலே வைக்கப்படுது. அதே போல் குறிப்பிட்ட சில என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து உறவு முறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வந்து யாரும் கொடுக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னால் அதற்கும் ஒரு விமர்சனம் வந்து எதிராகவே வந்தது. அவர் வந்து அவருடைய சொந்தத்திலேயே ஒரு உறவு முறையில் இருக்கக்கூடியவரே அவர் வந்து வேட்பாளரை அறிவிச்சிருந்தார் அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டது. இந்த பின்னணியில் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றாக 8% கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மாற்று சக்தி ஒரு முதன்மை சக்தியாக வருமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. அதுக்கான புடம் போடக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த 2026 தேர்தல் இருக்கு. ஏற்கனவே 2 பெரும் கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. திரு சீமான் வந்து கூட்டணி போக மாட்டேன் அப்படிங்கிறது உறுதிப்பாடாக இருக்கிறார். 2026 தேர்தலையும் தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டாவது அவருக்கு கிடைக்க வேணும் அப்படின்னா அவர் வந்து கூட்டணி போகணும் அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய அதே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மத்தியில் இல்லை, இது வந்து நிச்சயமாக நம்ம வந்து உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய வாக்குறுதிகள் தான் என்னுடைய பலம், என்னுடைய தம்பி தங்கைகள் தான் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்கிறாரு. 50 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணக்கூடியவர்கள் மத்தியில் நான் வந்து எதுவுமே இல்லாமல் நான் மக்கள்கிட்ட இருந்து நிதி வாங்கி நம்ம அதன் மூலியமாகத்தான் நம்ம வந்து செய்கிறோம். நான் வந்து எளிய பிள்ளைகள் நிற்கிறார்கள், யாரும் பெரிய பணக்காரர்கள் தனவந்தர்கள் யாரும் கிடையாது. அந்த வகையில் எளிய பிள்ளைகள் நிற்கிறாங்க, அவர்களை நீங்கள் அங்கீகரிக்கணும், அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இப்போ சற்று முன்னாடி சொன்னது மாதிரி 15 வருஷமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, ஒரு முறை நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தானே தெரியும் மாற்று இருக்கா இல்லையா, ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். இந்த ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றவர் ஒரு தடவை கூட்டணி வச்சு ஒரு எம்எல்ஏவாவது வாங்கி காமிச்சு அந்த தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் செயல்பாடுகளை நடத்தி காமிச்சாருன்னா அந்த நம்பிக்கை வந்திருக்கும்ல மக்களுக்கு. அது வந்து ஏன் நான் கூட்டணி வைக்கணுங்கிற கேள்வியை நோக்கி நகர்த்துறார் திரு சீமான். என்னன்னா, இப்போ நம்ம யாருடைய கூட்டணி, நான் வந்து லஞ்சத்துக்கு எதிராக நிற்கிறேன், கொள்கைகளுக்கு எதிராக நிற்கிறேன், தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையை முன்வைக்கிறேன், நான் இயற்கை வளங்கள் சுரண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ இந்த மற்ற கூட்டணிகள் திராவிடம் பேசக்கூடிய, திராவிடத்தை அடைமொழியாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் என்ன மாற்றை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த கேள்வியை நோக்கி அவர் அதை நகர்த்துறார். அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு நிரல் நிதி அறிக்கை வெளியிறதோ, ஒரு பட்ஜெட் அவரே வெளியிறதோ, மாற்றாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அவர் சொன்னது வந்து மாடு மேய்த்தல் ஆடு மேய்த்தல்லாம் வந்து வேளாண் சார்ந்தக்கூடிய பணிகளாக இந்த குறிப்பிட்ட இதை வந்து வேட்பாளர்கிட்டயே நம்ம கேட்டலாம். என்ன அப்படின்னா, சார் இது அது அவருக்கு வச்ச கேள்வியை உங்களுக்கு நான் வைக்கிறேன். ஒரு எம்எல்ஏ கிட்ட யாரோடையாவது கூட்டணி வச்சு ஒரு எம்எல்ஏ நீங்கள் வாங்கியிருந்தீங்க, இன்கேஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள்கிட்ட இன்னும் கூடுதலான நம்பிக்கை உங்கள் கட்சி மேலே வந்திருக்கும்ல. ஏன் அந்த அதுக்கான தேவை இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது கூட்டணி வேணான்ற முடிவு வந்து நம்ம இப்போ 2026 எடுத்த முடிவு கிடையாது. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, நம்ம எதனால் வந்து எந்த கட்சியால் நம்ம இவ்வளோ நாள் நம்மளுடைய இனம் வந்து பின்தங்கி போகுதுன்ற ஒரு புரிதல் இருந்தால் நம்ம கட்சியை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் திராவிட கட்சிகள் சரி, தேசிய கட்சிகள் சரி, 2 பேரும் நம்ம கூட்டு சேர்ந்து நம்ம இனத்துக்கான எந்த ஒரு விடியலையும் வந்து தேட முடியாதுங்கிறது எங்களுடைய அடிப்படை கொள்கை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இழப்பு, நம்மளுடைய சரிவு எல்லாமே இவங்களால தான் ஏற்பட்டுச்சுங்கிறத நம்ம புதுசாக கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கோம். மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வாங்கி என்ன செய்ய முடியும்? மறுபடியும் அவங்ககிட்ட கோரிக்கையை தான் கொடுக்க முடியும். அதான் எங்கள் அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ அண்ணன் வேல்முருகன் மாதிரி நமக்கு மனக்குமுறலோடு இருக்கிறதுக்கு நம்ம வந்து தனித்துவமாக நம்ம தலைமையில் ஒரு வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அமைச்சு நமக்குடைய கற்பனை நம்மளுடைய கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கு முடியுமே தவிர இன்னொருத்தவங்க கீழே அடிமையாக செயல்பட்டு கடைசி வரைக்கும் மனக்குமுறலோட தான் இருக்க முடியும். அதுக்கு உதாரணமாக தான் வந்து திருமாவளவனும் சரி, அல்ல அண்ணன் வேலுமுருகனும் சரி நிகழ்கால உதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து பங்கேடாத இருக்கல அவங்களுக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ அண்ணன் வேலுமுருகன் திருமாவளவன் சட்டசபைக்குள்ளே இருந்து என்ன குமுறல் செய்கிறாங்களோ அதை வந்து நாங்கள் வெளியிலேருந்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அரசுக்கிட்ட பல போராட்டங்கள் முன்னேற்ற சரி, பல யோசனைகள் கொடுக்குறதாலும் எதாவது வெளியிலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க கூட சேர்ந்து ஒரு பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷமாக மாறிடுன்ற மாதிரி அவங்க கூட திமுக அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து எங்களுடைய
இது கரையாக்கிக்க நாங்கள் விரும்பலை. இல்லை, இப்போ நீங்கள் 15 ஆண்டுகள் ஆச்சு கட்சி துவங்கி. இந்த 15 ஆண்டுகளாக திரு சீமான் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு அவர் அதன் மூலியமாக சாதித்தக்கூடியிருக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. 8% வாக்கு வந்து 8% இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்று வேணும்னு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்களுக்காக எதையாவது ஒன்று செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம நகரணுங்கிற ஒரு கட்டாயம், ஒரு தேவை இருக்கா இல்லையா? அதாவது இப்போ நம்ம இந்தியா வந்து அடிமைப்பட்டிருக்கும் போது சுதந்திரத்துக்காக நம்ம போராடணும்னா சுதந்திரத்துக்காக பல குழுக்கள் வந்து ஒன்றிணைந்து போராடி இருக்காங்க. தொடக்கின உடனே சுதந்திரம் கிடைச்சிச்சு இந்தியாவுக்கு. எத்தனை ஆண்டுகால போராட்டம் உங்களுக்கே தெரியும். 1 ஆண்டோ 2 ஆண்டோ கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு அரசியல் கட்சியாகவோ இல்லை ஏற்கனவே 10 கட்சி இருக்குது, 11 அரசியல் கட்சி, இப்போ தேமுதிக இருக்குது, நம்மளும் வந்து கொஞ்சம் அரசியல் லாபம் அடைஞ்சிக்கலாம், நம்மளுடைய பல கோடி பல ஆயிரம் கோடி பணத்தை வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்காக வந்து நம்ம கட்சி ஆரம்பிக்கல. நம்ம இனம் வந்து ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடுச்சு. நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய வழிபாட்டு முறை, நம்மளுடைய கட்டடக்கலை, நம்மளுடைய மருத்துவம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் உலக அரங்கில் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் தொன்மையான மொழிகளில் 6 மொழியில் தமிழ் ஒன்று இருக்குது. அந்த மொழியோட நிலைமை எப்படி இருக்குது? ஸோ அந்த மாதிரி உலக அரங்கில் வந்து தமிழ்னு ஒன்று இருக்குது. அது மூத்த குடி, அந்த குடிக்கான ஒரு அங்கீகாரமே வந்து உலக அளவில் இல்லை, அது வந்து சரிந்து போயிருக்கு. ஸோ அதை தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். வெறும் வந்து ஒத்த சீட்டுக்காகவோ 2 சீட்டுக்காகவோ இல்லை ஒரு எம்எல்ஏ பதவிக்கோ இல்லை முதலமைச்சர் பதவிக்காகவோ அந்த சொகத்துக்காகவோ வந்து நம்ம கட்சி ஆரம்பிக்கல, அதை நோக்கி நம்ம செயல்படலை. ஸோ அந்த புரிதலெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்க தம்பி தங்கைகள் அண்ணன்மார்கள் எல்லாருமே இணைந்து பணியாற்றிட்டு இருக்கும் மொழி. ஒரு எம்எல்ஏ ஆனால் போதும், நம்ம வந்து அமைச்சர் ஆனால் போதும், நம்ம அந்த சீட்டில் போய் உட்கார்ந்துடணும், அந்த எண்ணமே கிடையாது. அதிகாரத்தை நோக்கி நகராம, அதிகாரத்தை நோக்கி நகராம நீங்க நினைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? அதிகாரத்தை நோக்கி நகரத்துக்கு தான் 1லேருந்து 8 வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ அதுதான் அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்போ நான் வந்து முன்னாடி நின்று ஒரு தளபதியை நின்று இந்த இயக்கத்தை வழி நடத்தி போயிட்டு இருக்கேன், அதிகாரத்தை நோக்கி, இந்த மாற்றத்தை நோக்கி. இப்போ என் காலத்தில் முடியலைன்னா என்னுடைய தம்பிகள் அதை கொண்டு போவாங்க. இது வந்து நான் வந்து பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வரல, என்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காகவும் என்னுடைய பணத்தை பாதுகாக்கவும் அந்த கட்சி ஆரம்பிக்கல. என்னுடைய இனத்தை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கணும், என்னுடைய கனவை வந்து நினைவாக்கணும். உலக அரங்கில் தமிழர்கள் வந்து தலை நிமிர்ந்து வாழணும். அதாவது உலக அரங்கில் 50,000 ஆண்டுகள் மூத்த குடியான அவங்களுக்குன்னு ஒரு தனி பண்பாடு, தனி வாழ்வியல் முறை, தனி கட்டடக்கலை, தனி படிப்பு எல்லாத்தையும் உருவாக்கி வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கம். திருவிழாவிலிருந்து எல்லாமே. இப்போ உலக அரங்கில் இப்போ சைனானா இந்த மாதிரி இருக்குது, ஆப்பிரிக்கானா இந்த மாதிரி இருக்கு, ஐரோப்பானா அப்படி இருக்கு, ஒரு கட்டடக்கலையில் முதற்கொண்டு ஒவ்வொன்றுத்தையும் அதுதான் செதுக்கி வச்சிருக்காரு. அதாவது வந்து அவருடைய கனவு என்னன்னா உலக அரங்கில் நம்மளுடைய இனம் மூத்த இனன்றது ஒரு உண்மை. அந்த இனத்தோடைய அங்கீகாரம் உலக அளவில் என்ன இருக்கு? இந்திய அளவிலே இல்லை. ஒரு பொங்கல் பண்டிகை கூட வந்து ஒரு விடுமுறை கேட்கறதுக்கு வந்து மத்திய அரசு கிட்ட நம்ம கெஞ்சி வேண்டியிருக்கு, ஒன்றிய அரசு கிட்ட. ஸோ அந்த நிலைமையில தான் இது வரைக்கும் ஆண்டவங்களும் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் கிடையாது. அன்னன்னைக்கு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு சும்மா கேள்வி பதில் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்க தவிர இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு எண்ணம் கிடையாது. இந்த இனத்தோடைய இது வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் கிடையாதுன்றதால தான் நாங்கள் நடைபெறும். கனவே இல்லாத ஒருத்தன் கூட எப்படி நம்ம கூட்டணி சேர்ந்து ஒரு எம்எல்ஏ வச்சு ஒன்றும் வேஸ்ட் வேணான்றாரு. அது வேணும்னா நான் எப்பயோ போயிருப்பேன் மற்றவங்க. இப்போ குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், இது நீங்க சொல்ற தத்துவமோ இல்லை கொள்கையோ தமிழ்நாட்டில் அது சாத்தியமா இல்லை இந்தியாவில் அது சாத்தியமா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதுல பல இன மக்கள் எல்லா இதுவுமே இருப்பாங்க. தமிழ்நாட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து இருக்காங்க. அப்போது அந்த இது வந்து அங்கே சாத்தியமாகுமா? அதாவது இப்போ நம்ம இந்தியா நாடு உருவாகும் போது வந்து நம்ம வந்து இப்படி மொழிவாரி மாநிலமாக நம்ம பிரிச்சு இல்லை, சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி கொண்ட மக்களுக்கும் வந்து அவங்களுடைய பண்டிகை, இன அடையாளம் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், மொழியை பாதுகாக்கணும் தான் பல பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் உயிர் நிறுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறாங்க. மொழிவாரி மாநிலம் பிரித்தது நோக்கமே வந்து அவங்களுடைய பண்பாடு எல்லாத்தையும் பாதுகாக்கணும், அவங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கணுன்றது. இந்தியான்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டைவர்சிட்டியாக இருந்தாலும் ஒன்றுபட்டு தான் நம்ம வாழ்கிறோம், சரிங்களா? வேற்றுமையில் ஒற்றுமை. அப்போ அந்த ஒற்றுமைக்கு வந்து சீர்குலைக்கிற விதத்தில் நம்ம எதையும் நம்ம கோரிக்கை முன்வைக்கல. எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய மொழியை, எங்களுடைய இனத்தை பாதுகாக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நம்ம வந்து பிரிஞ்சு போகணும். நம்ம வந்து சார் இப்போ திரு சீமான் சொல்றாரு, நான் வந்து இப்போ நீங்க எனக்கு வந்து தேவையான நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, மத்திய அரசு கிட்ட நான் நம்பி இருக்கனால தான் நான் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறது. மத்திய அரசு என்கிட்ட வந்துச்சுன்னா எப்படி நான் வந்து எப்படி செயல்படுத்த முடியும்? அதாவது அதுதான் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை முன்வைக்கிறோம் நம்ம வந்து. அதாவது இப்போ உங்களுக்கு மொத்த அதிகாரத்தை ஒரே இடத்துல ஒன்றிய அரசுகிட்ட குவிச்சு வச்சதனுடைய விளைவு தான் இந்த பிரச்சனை. நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக மாநில கட்சி, மாநில உரிமைக்காக போராடுறன்னு சொல்லிடுற இந்த திராவிட கட்சிகள்
அவங்க 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் இருக்கும்பொழுது மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? அப்போ அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே தானே வலிமை இருக்க முடியும். நீங்கள் அதிகாரத்தை எடுத்து போய் டெல்லியில் குவிச்சு வச்சுட்டு அங்கேருந்து ஒன்றுமே கிடைக்கலன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இல்லை இந்தியா முழுக்க வந்து என்ன அரசியல் செய்து என்ன மாநில உரிமையை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? சொல்றது படி பார்த்தோம்னாலும் வாக்குறுதிகள் கொடுக்கறப்போ திரு சீமான் அவர்கள் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு தானே சொன்னாரு. ஆமா, முன்மொழியப்பட்டதானே. முன்மொழியப்பட்டது நீங்கள் நடைமுறையில் என்ன நிறைவேற்றினீங்கன்னு கேட்குறேன். இப்போ வந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி முன்மொழியப்பட்டது. அதை வச்சு நீங்கள் அமைச்சரவையில் இருக்கும்போது என்ன மாநிலத்துக்கு என்ன பண்ணீங்க, என்ன நடத்தி காமிச்சிங்க? அப்போ மொத்த அதிகாரத்தையும் அங்கே பறிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, நீங்கள் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை திராவிட கொள்கையில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அது. அதாவது அது வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி கருணாநிதி அவர்கள் முன்னே அண்ணாதுரை அவர்கள் சொன்னது அந்த அடிப்படையில் நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப இதுல எங்க நீங்க மிஸ் பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதாவது அண்ணாதுரை வச்சாரு கருணாநிதி வச்சாருன்றதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய அவங்க 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 வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க, நாங்கள் அதை சொல்லலை. தாய்மொழி வழியில தான் கல்வி கற்கணும்னு சொல்றோம். உலக அரங்கில் வந்து தாய்மொழி வழியில் படிக்கிறவங்க தான் வந்து சாதிச்சிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க சொல்லலை, நாங்கள் சொல்கிறத தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்களா ஒழிய அவங்க சொல்கிறத நாங்கள் சொல்லலை, அவங்க வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணல. எங்களுக்கு தேவை வந்து எங்கள் மக்களுடைய உரிமை, எங்களுடைய பண்பாடை பாதுகாக்க வேண்டியதை, எங்களுடைய மொழியை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கொள்கை நோக்கம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க இருமொழி கொள்கை வச்சுருக்காங்க, நாங்கள் இருமொழி கொள்கை சொல்கிறோமா? நாங்கள் வந்து அனைத்து படிப்பும் வந்து தாய்மொழி கல்வியில் இருக்கணும். அதாவது வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கு தேவையான தொடர்பு மொழியாக எதை வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் தனித்த பாடத்திட்டத்தை வச்சுக்கலாம். ஆனால் பயிற்சி மொழி வந்து தாய்மொழியாக தான் இருக்கணுன்றதுல கொள்கையை உறுதியோடு இருக்கும். உங்களுக்கு இந்த கொள்கை நினைக்கிறேன் 2024 தேர்தல் அப்போ பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்த போது கூட இந்த விமர்சனம் வைக்கப்பட்டாங்க. என்னதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாடங்கள் இந்த எல்லா மொழியும் இருக்கக்கூடிய அனைத்துமே இப்போ ஆங்கிலத்தில் இருக்கிறதுனா அதை மாநிலம் சார்ந்திருக்கக்கூடிய மொழிகளில் மாற்றணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு ஏற்க மாட்டேங்குது, அவங்க வந்து மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சார். அப்போ நாங்கள் வந்து மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய படிப்புகள் வந்து மாநில மொழியில் மாற்றணுங்க, பொறியியலை வந்து இதில் மாநில மொழியில் மாற்றணும்னு நினைக்கிறோம், அதற்கு வந்து திமுக அரசு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கான்செப்டை நீங்கள் தான் முன் வைக்கிறீங்க அப்படின்னா பாஜகவுடைய ஒரு செயல்பாட்டு திட்டமாக நீங்கள் வரையறை கொடுத்துருக்கீங்க. அதாவது பாஜக சொல்கிறது வந்து அவங்க ஒரு கல்விக் கொள்கை வச்சுருக்காங்க, அந்த கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கலை. அவங்க வந்து முதல் கல்வியை வந்து மாநில பட்டியலில் பாஜக கொண்டு வர ஒத்துக்கிறாங்களா? நாங்கள் வந்து மாநில பட்டியலில் கல்விங்கிறது முழுக்க மாநிலம் சார்ந்திருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம், அதை ஒத்துக்கிறாங்களா பாஜக? இல்லை. அப்போ எப்படி நாங்கள் பாஜக சொல்கிறத நாங்கள் செய்கிறோன்னு சொல்ல முடியும்? கல்வி நீங்கள் சொல்கிறது இருக்கு, அது எப்படி முடியும்? அவங்க சொல்கிறது வந்து கல்வியை வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது கல்வியை முழுக்க அந்தந்த மாநில பட்டியலில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் மாநிலத்துக்கு என்ன கல்வி வேணுங்கிறத நாங்கள் தானே வரையறுக்க முடியும். அதில் எப்படி பாஜக நுழைய முடியும்? இது எப்படி பாஜக அப்படி சொல்கிறாங்களா? கல்வி மாநில பட்டியலில் இருக்குன்னு சொல்கிறாங்களா? சொல்லலைல்ல. அப்போ எப்படி அவங்க சொல்றதை நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த அவர்கள் பேசியிருக்கக்கூடியதனுடைய செயல் வடிவம் கொடுக்கக்கூடியதாக திரு சீமான் அவர்களுடைய அறிக்கை இருக்குங்கிறதா கேள்வி. அதுதான் சார் லாஜிக்கே இல்லைங்களே. அவங்களுடைய நோக்கம் வந்து சான்ஸ்கிரிட்டை வளர்க்குறதும் ஹிந்தி வளர்க்குறதுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக போயிட்டு இருக்கு. அது புதிய கல்விக் கொள்கைகள் வரைக்கும் நமக்கு தெரியுது. நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய மொழி அங்கீகாரம் பெறணுன்றது நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்ம வந்து மாநிலத்துக்கு கல்வி பட்டியலை மாநிலத்தில் கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அதை ஒத்துக்கிறாங்களா அவங்க பாஜக? சொல்லுங்க. அதை முதல்ல சொல்லுங்க. சும்மா வந்து வாயில வருதுன்றதுக்காக எதை சொன்னாலும் வந்து பாஜகவோட ஒப்பிட்டு பேசுறேன். ஒரு புதுசா ஒரு கனவை ஒரு கொள்கையை வைக்கிறவங்க எப்படி தான் செயல்பட முடியும் இந்த நாட்டில்? எதை ஒன்று சொன்னாலும் வந்து பாஜகவோட ஒப்பிட்டுக்கிறீங்க. இது வந்து முன்கூட்டியே அங்க அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டங்களை அதே சாயல்ல இன்னொரு திட்டங்கள் நீங்க அறிவிக்கிறப்போ ரெண்டு ஒத்து போற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதாவது இப்போ நீங்க வந்து வித்தியாசமாக சொல்கிறீங்க. அதாவது இப்போ ஒருவேளை திமுக காரங்க இருந்தாங்கன்னா அவங்க முட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது கலைஞர் வந்து ஏற்கனவே வந்து தமிழ் வழியில் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நாங்கள் முயற்சி பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு தமிழ் வழியில் வந்து படிக்கிறதுக்கு. சரிங்களா? அப்படிதான் அவங்க முட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு பேருக்குன்னு நான் வந்து கொண்டு வந்துட்டேன், அது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு நடைமுறையில் வந்து சிக்கல் இல்லாமல் இருக்குங்கிறத பற்றி எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது. பேருக்கு நான் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். பட் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பத்திலேருந்து ஆராய்ச்சி வரைக்கும் நம்ம தாய்மொழி கல்வியில் படித்தாதான் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு சூழலை முதல்ல உருவாக்கணும். ஒட்டுமொத்தமாக 60 ஆண்டு காலில் இங்கிலீஷ் படித்தாதான் எல்லாமே நடக்குன்ற மாதிரி சொல்லி நம்மளால் வந்து ஒரு தாய்மொழியில் பேச முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாய்மொழியில் பேசினா வந்து
ஒரு வெட்கப்படுற நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலை உருவாக்குனது இங்கே இத்தனை ஆண்டுகளும் ஆட்சியாளர்கள் தான். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து மாற்றி தாய்மொழியில் படித்தாதான் வந்து இங்கே எல்லாமே கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வாழ்வியலே கிடைக்கும், தமிழ்நாட்டில் வாழ முடியுன்ற சூழலை உருவாக்குற கட்டமைப்பை இங்கே திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்காங்களா? இப்போ உலக அரங்கில் பல மொழிகள் நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் எடுத்தால் கூட எடுத்தவொடனே ஒரு 4-5 மொழியில் தான் முதல் வருது. ஏன் வருது? அந்த நாட்டில் அந்த மொழி தான் பயன்படுத்துகிறாங்கன்றதால வருது. அப்போ நம்ம மொழியை தாய்மொழியை ஒரு ஆராய்ச்சி மொழியாக மாற்றுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க 60 ஆண்டு காலம்? இன்னொரு மொழிக்கிட்ட கொண்டு போய் சரணடைஞ்சதை காட்டி வேறு என்ன செய்திருக்காங்க? உலகம் முழுசும் இருக்கக்கூடியவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக அந்த மொழியை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த புரிதல் தானே இது. அதில் வந்து இது வந்து அடிமையாக போகிறது. நம்ம மொழியில் எல்லாத்தையும் உருவாக்கணும். இப்போ கொரியனாக இருக்கட்டும், இல்லை சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் அதிகம் பேசுகிறாங்களா? இல்லை சொல்லுங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்களா? என்னுடைய நண்பர்களே இருக்காங்க ஜப்பான்லாம். அப்போ அவங்க எப்படி உலக நாடுகளோட தொடர்பு எப்படி ஒரு வல்லாதிக்க நாடாக இருக்காங்க? அப்போ அந்த ஒரு கல்வி திட்டத்தை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் சுதந்திரவனிலிருந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்கள் திராவிட கட்சி தான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கு, நாங்கள் கல்விக்குள்ள பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அதுக்கான கட்டமைப்பு ஏன் உருவாக்கல? மொழி சிதைந்துக்கிட்டே போதும். மொழி நீங்களே முதலமைச்சரே சொல்றாரு, மொழி சிதைஞ்சா இனம் சிதைன்றது முதலமைச்சர் சொல்கிறாங்க, அக்கா கனிமொழி சொல்கிறீங்களே தவிர செயல்பாட்டில் ஏன் காமிக்கல? இல்லை 60 ஆண்டு காலம் வந்து அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்டால் என்ன மாற்றத்தை திரு சீமான் கொண்டு வந்துருவார்? அதுதான் சொல்கிறேன். இது 5 ஆண்டு காலத்தில் செய்யக்கூடியதில்லை. நாங்கள் வந்து இதை வந்து உருவாக்குறதுக்கான அந்த ஒரு தன்னம்பிக்கை மக்கள் மத்தியில் விதைக்க முடியும். அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய செயல்பாட்டு வரை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். தாய்மொழி கல்வியை படித்தா இப்போ அதாவது வந்து அதை ஏழை சொல் வந்து அம்பளம் ஏழை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ நாங்கள் 1% இருக்கும்போது இதே செயல்பாட்டு ஒரு வெளியிட்டோம். அப்போ இவ்வளோ மீடியா வெளிச்சம் கிடைக்கல. ஆனால் இப்போ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து இதை நாங்கள் செயல்பட்ட வருவையாக சொல்லும் போது இப்போ மக்கள் மத்தியில் டிஸ்கஷன் வருது, சோஷியல் மீடியா ஃபுல்லாக டிஸ்கஷன் ஆகுது. ஸோ அப்போ இந்த விஷயம் வந்து 8% வாங்கினதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து காது கொடுத்து கேட்குறாங்க. மீடியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவிலே வந்து டிஸ்கஸ் நடக்குது, எல்லாமே வருது. ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கப்புறம் தான் எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு மாநாடு நடத்தினோம், மக்களின் மாநாடு. இவ்வளோ பெரிய இத்தனை லட்சம் பேரை கூட்டி சமீப காலத்தில் எந்த ஒரு கட்சியாவது இவ்வளோ நாகரிகமாக பணம் கொடுக்காம எந்த ஒரு பொருளும் கொடுக்காம நடத்தின ஒரு மாநாட்டை நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போ இதெல்லாம் வந்து மாற்றத்தில் வந்து இந்த பிள்ளைங்க வந்து சரியான பாதையில் போகிறாங்க, சொல்கிறத செய்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தானே இது. அப்போ இதுக்கு மேலே நாங்கள் என்ன நம்பிக்கை கொடுக்க முடியும்? ₹1 செலவு பண்ணாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் 2 பேர் பேசும்போது கேட்டேன், ஒரு வேட்பாளரும் கடனாளியாக ஆகிறாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த விமர்சனமே முற்றிலும் போய் நாங்கள் ஏன் கடனாளி ஆக போகிறோம்? எங்களுக்கு வந்து செலவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் ஓட்டு காசு கொடுக்க போகிறோமா? ஒன்றுமே கிடையாது. எங்களுடைய அடிப்படை செலவு துண்டறிக்கை கொடுக்கறது, மக்களை போய் சந்திக்கிறது, அன்னைக்கு 3 வேளை சாப்பிட்றது, அவ்வளோதான். இதுதான் செலவு. 40 லட்சம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்ஸுக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து 4 லட்ச ரூபா செலவு பண்ணாலே அதிகம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த நிலைமையில தான் நாங்கள் வந்து ஒரு தேர்தலையும் வந்து நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் மக்கள் வந்து உண்மையாக இவங்க நிற்கிறாங்க. அவங்களுடைய செல்ற பயணம் வந்து சரியாக இருக்குன்னு நம்பி தான் இத்தனை லட்சம் பேர் எங்கள் பின்னாடி வராங்களா ஒழிய எந்த ஒரு கோடியாக செலவு பண்ணுறதோ இல்லை சாராயம் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து வாக்கு நாங்கள் வாங்கலை. அன்பான சர்வாதிகார ஆட்சி, அது என்ன சார் அன்பான சர்வாதிகார ஆட்சி? ஆமாம், இப்போ வந்து வீட்டில் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா மருந்து ஊற்றும்போது நம்ம குழந்தை மருந்து துப்பிக்கிட்டே இருக்கோம். சரி, அப்போ அதுக்காக வந்து ஜுரத்தில் வந்து இருக்கும்போது குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாயை பிடிச்சி அமுக்கியோ இல்லை அடிச்சியோ மருந்து கொடுக்காம இருக்க முடியுமா? உடம்பு சரியாகிறதுக்கு மருந்து கொடுக்குறோம்ல. அப்போ ஊசி குத்தினா வலிக்குதுன்னு ஊசி குத்தாமல் இருக்க முடியுமா? அறுவை சிகிச்சை பண்ணால் கத்தி வச்சு கிழிக்க வேண்டியிருக்கு, அதுக்காண்டி அறுவை சிகிச்சை செய்யாமல் இருக்க முடியுங்களா? அதுதான் அன்பான சர்வாதிகாரம்னா. ஏற்கனவே இந்த நடைமுறைகள்லாம் இங்கே தானே இருக்குதானே இதில் எதுல எங்க இருக்கு நடைமுறைகள்? அதாவது இருக்குதானே இதுல என்ன புதுசா அன்பான சர்வாதிகாரம்? இங்க அன்பே இல்ல, சர்வாதிகாரம் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ஒரு சொல்லி பெயர்கள் மட்டும் புதிதாக அடைமொழியோடு கொடுக்கப்பட்டது சரியானதா? அதுதான் சொல்றேன், இங்க அன்பு இல்ல, சர்வாதிகாரம் மட்டும் தான் இருக்கு. அன்புன்றது உனக்கு இல்ல, சர்வாதிகாரம் மட்டும் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு சர்வாதிகாரம் இருக்கவதான் மக்கள் வந்து வீதியாக வந்து டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு போராடினா கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம போலீஸை வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம், கொடுங்கோலாச்சு. நாங்கள் செய்கிறது வந்து அந்த மதுக்கடையை ஒழிச்சு மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குறதா வந்து அன்பு. நாங்கள் கொடுக்குறது அன்பு, நீங்கள் கொடுக்குறது சர்வாதிகாரம். திரு சீமான் அவர்கள் வந்து 15 வருஷமாக நான் சொல்லிகிட்டே கத்திக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் கத்தி முடிச்சாச்சு, நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. நான் சரியாக இல்லை அப்படின்னா நீ கல்லை விட்டு கூட அடி, நீ வந்து என்னைய வெளியே துரத்து, எப்படி என்ன சில விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்னு.
இதெல்லாம் சாத்தியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எது சாத்தியம் இருக்கான்னு நான் வந்து இப்போ நான் சொன்னதை நான் எதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நீ இன்னைக்கு கல்ல விட்ட கூட ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்ய முடியல அப்படின்னா நீ இன்னைக்கு கல்ல விட்ட கூட அடிக்கலாம். காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசினது தான். இல்லை நான் கேட்குறேன்னா ஒரு ஆட்சியாளர்களை வந்து மக்கள் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதே நேரத்தில் மக்கள் போய் அவங்கள ஒரு கல்லை விட்டு அடிக்கிறதோ அல்லது இது போல சொல்றதோ பேசுவதற்கு நல்லா இருக்கும், அது ஒரு உரையாடலுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் யதார்த்தத்தில் சாத்தியம் இருக்கா? இல்லை, அதாவது என்ன அது சில விஷயங்கள் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது தான் சில விஷயங்கள். அதாவது வந்து நம்ம வந்து அதிகாரத்துக்கு வந்தோன்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்குற உரிமை ஜனநாயகம் வந்து நம்ம ஆட்சியில் இருக்குங்கிறதுடைய பொருள் தான் அது. நீங்கள் அதை வந்து சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லைன்னா, ஏன்னா இது வரைக்கும் நடந்தது வந்து சர்வாதிகார ஆட்சி முறைன்றதால ஆட்சியாளர்கள்னாலே வந்து பேச முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வந்து வீதிகளில் வந்து அரசியல்வாதிகளுடைய நடமாட்டத்தை நம்ம பார்க்க முடியும். காலில் கூட விழுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, ரம்ஜான் வந்தால் தொப்பி போடுவாங்க, என்னென்ன கெட்ட பணமும் எல்லாமே செய்வாங்க. அந்த வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு போயிட்டுனா அடுத்த 5 ஆண்டுகள் நடுவில் எதுவுமே அவங்கள எந்த எம்எல்ஏ எந்த தெருவில் இருக்காருன்னு கூட நமக்கு தெரியாது, கவுன்சிலர் கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்ம ஆட்சியில் இருக்காது, இது வந்து மக்களின் ஆட்சி. ஏன்னா உங்களுக்கு அது உதாரணத்தோடு சொல்லணும்னா எல்லா கட்சியும் வந்து இப்போ நிகழ்காலத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே இருக்கட்டும், தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட 500-1000 கோடி வாங்கிக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து எந்த தனி முதலாளிகிட்டையும் நிதி வாங்கலை, மக்கள்கிட்ட உண்டியல் குலுக்கி மக்கள்கிட்ட 10 ரூபாய் 5 ரூபான்னு சொல்லி நிதி வசூல் பண்ணுறோம். இதுவே என்னென்னா இது வந்து மக்கள் ஆட்சியை கொடுக்க போகிற ஒரு கட்சிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஏன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி தான் இந்த கட்சியை வழி நடத்துகிறாங்க, இந்த கட்சியை கட்சி பணி செய்கிறாங்க, கட்சியை வளர்க்குறாங்க. காலங்காலமாக இடதுசாரிகள் அது தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து எப்பயும் டிஎம்கே கிட்ட வாங்கி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எப்படி அவங்க தேர்தல் நிதி தானே? அதுதான் சார் சொல்கிறேன், தேர்தல் நிதி தான் டிஎம்கே கிட்ட. டிஎம்கே ஒரு தனி முதலாளி கிட்ட வாங்குறாங்க, அவங்களுடைய ஏஜென்ட் கிட்ட போய் கம்யூனிஸ்டுகள் வாங்குறாங்க. அது எப்படி நம்மளோட ஒத்து போக முடியும்? நாங்கள் தான் வந்து உண்மையான மக்களாட்சி உண்மையான ஜனநாயக கட்சியை நாங்கள் செயல்பட்டுருக்கோம். ஏன்னா ஒரு தனி முதலாளியோடைய சுண்டு விரலுக்கு நாங்கள் ஆட முடியாது, ஏன்னா ஆட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எங்கள் கட்சி இயங்குறது மக்களால், மக்கள் கொடுக்குற பணத்தால், முழுக்க மக்கள் ஆட்சி கொடுக்க போகிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அதுக்கு இதான் உதாரணம். தொடர்ச்சியாக பார்க்குறப்போ நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருந்தாரு. அதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா சென்னை ரொம்ப டஞ்சன் ஆகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், எல்லாரும் சென்னை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. அதை ஃப்ரீ பண்ணணும் நம்ம அப்படின்னு மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் ஒரு இது, இப்படி ஆரோக்கியம் ஒரு மாவட்டம், கல்வி ஒரு மாவட்டம், சுகாதாரம் ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லி, இது சாத்தியம் தானா? நாம் தமிழ் கட்சி சொல்றது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி தான் வருதே ஒழிய அது தேவையில்லையாங்கிற கேள்வி உங்களுக்கு வருதான்னு. அதாவது உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போயே வந்து திருச்சியை வந்து ஒரு மாவட்டம் கேபிட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க. அதற்கு பின்னாடி வந்து ஆட்சியாளர்களும் வந்து எவ்வளவோ மாற்று ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சென்னைக்கு வெளியே ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும்னு நினைச்சு ஆனால் முடியாமல் சென்று இருக்கக்கூடிய சூழலை பார்க்கணும். ஏன்னால் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடங்கள் ஹப்பில், ஒவ்வொரு கோவையோ மதுரையோ திருச்சியோ சென்னையோ இப்படி போன்ற இடங்களில் ஒரு ஹப்பில் குவிஞ்சிருக்க பார்க்க முடியுது இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்டை தூக்கி நான் அப்படி இதில் கொண்டு திருச்சியில் கொண்டு வைப்பேன் அப்படின்னு சொன்னால் எப்படி சாத்தியப்படும்? நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இதை வந்து அவர் அண்ணன் சீமான் வந்து சொல்லிட்டாருன்றதால அதை வந்து நெகட்டிவாக சொல்லணுன்ற நோக்கத்தில் சொல்கிற மாதிரியே இருக்குது. அதாவது என்னென்னா, காமராஜர் நம்ம கல்வி கண் திறந்தவர்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ராஜாஜி மூடனார், இவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாருன்னு. ஒரே தமிழ்நாடு அரசு அவரால் முடியலன்னு சொன்னதை சாத்தியப்படுத்தி காமிச்சதால தான் நம்ம அவர் இப்போ வரைக்கும் வந்து கல்வி கண் திறந்த காமராஜர்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அவர் எம்ஜிஆர் ஐயா வந்து திருச்சியை தலைநகராக கொண்டு வர முயற்சி செய்தார், அதை தொடர்ந்து அடுத்த அரசு முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறது அப்படியே பில்டிங்கை தூக்கின்னு வந்து அப்படியே மலையை தூக்கின்னு வந்து வச்ச மாதிரி வைக்கணும்னு சொல்லலை. அதுக்கான செயல் திட்டம் இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம எல்லோரும் சென்னையில் இப்போ வசிக்கிறோம். சென்னையில் எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி இருக்குது. குடிநீராக இருக்கட்டும், இல்லை சுவாசிக்கிற காற்றாக இருக்கட்டும், பயணிக்கிற பாதையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிக்கலுக்குரியதாக இருக்குது. அப்போ ஒரு பண்டிகைனா இங்கேருந்து கிளம்ப முடியல. இப்போ 2000 நம்மளுடைய சென்னை பேருந்து நிலையம் பாரிஸில் இருந்தது. அதுக்கடுத்து 2002 கோயம்பேடு வந்தது. இப்போ கிளாம்பாக்கம் போயிடுச்சு. இப்போ அதே கிளாம்பாக்கத்தில் இருக்கிற பேருந்து கோயம்பேட்டில் இருந்தால் ஒருத்தர் கூட சென்ட்ரலுக்கு போகவே முடியாது.
அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் கூட சென்ட்ரலுக்கு போக முடியாது. 10 மணிக்கு சென்ட்ரலுக்கு போனோம்னா காலையில் 6 மணிக்கு கிளம்பினா தான் போக முடியும். வெறும் 10 கிலோமீட்டர் சொல்கிறேன் கோயம்பேட்டிலேருந்து போகிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அதை வந்து அதுக்கான தீர்வாக வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி சென்னை மிக அருகில்னு வந்து திண்டிவனம் வரைக்கும் சென்னை மிக அருகில்னு கொண்டு போன மாதிரி நீங்கள் பஸ் ஸ்டாண்டை தள்ளி போயிட்டே இருக்கீங்களே தவிர இது எப்படி நிரந்தர சொல்யூஷன் இருக்கும்? அதுக்கான சொல்யூஷனாக வந்து எங்கள் அண்ணன் சீமான் வந்து முன் வச்சிருக்காரு. அது சாத்தியமானு நீங்கள் கேள்வி கேட்கறது இல்லை, தேவையா இல்லையான்னு சொல்லுங்கள். இல்லை இந்த டிராஃபிக்கில் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம், நாங்கள் இதேமாரி புகையோடு வாழ்ந்துக்கிறோம், நெருக்கடியான பாதையில் பயணம் செய்துக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இல்லை இப்போ நீங்கள் இன்னொன்று இப்போ நீங்கள் திருச்சிக்கு மாத்திரதா வச்சுக்கலாமே, அங்கே ஒரு இடத்துல மறுபடியும் அந்த அந்த குவிதல் இருக்காதா? இல்லை அதுதான் வந்து சொல்கிறோம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பரவலாகிறோன்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் குவியிற மாதிரி இருக்கணும். நாங்கள் வந்து நகர பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்தாலும் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு நாங்கள் திட்டம் வச்சுருக்கோம். அப்போ அதை சொல்லும்போது எல்லா மக்களுக்கும் எல்லாமே வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்துள்ளது அனைத்தையும் வந்து அந்தந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ கல்வினா வந்து சென்னையில் மட்டும்தான் வந்து தரமாக இருக்கும், கிராமப்புறத்தில் தரமாக இருக்காதுன்ற ஒரு சூழலை மாற்றணும். மருத்துவம்னா வந்து சென்னையில் இருக்கிற மருத்துவம் பேரூராட்சியில் கிராமத்தில் கிடைக்காதுன்ற ஒரு சூழல் இப்போ இருக்குது. நீங்கள் அரசு மருத்துவமனையே ஏற்கனவே சரியாக இயங்கலைங்கிறது நம்ம ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் பேரூராட்சியில் அது இன்னும் மோசமாக இருக்குது. அப்போ இந்த நிர்வாகத்தில் ஒரு தனியார் துறையில் இருக்கிற ஆட்கள் வந்து வேலை செய்கிறது வந்து கண்காணிக்கிறது ஒரு கரெக்டான ஆள் இருக்கும்போது ஒரு அரசு கீழே இயங்குகிற ஒரு மருத்துவமனையில் இருக்கிற வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களை வந்து ஏன் ஒழுங்காக கண்காணிக்க முடியல? சார் இதற்கிடையில் நான் இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்க்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க ஆடு மாடு மேய்த்தல் திட்டம் வந்து இளைஞர்களுக்கு நாங்கள் இதை அரசுடைமையாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இவ்வளோ ஜென்ரஸாக கொண்டு வர்றப்போ இளைஞர்களை வந்து நாங்கள் இந்த ஆடு மாடு மேய்க்க விடுறோம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது? முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டு இருக்கப்போ ஆடு மாடு மேய்க்கிறதுன்றது வந்து எப்படி எடுத்துக்கிறது? அதாவது என்னன்னா, ஆடு மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்றது வந்து முதல்ல அது பிற்போக்கா ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பின்னோக்கி இழுக்கிற மாதிரியே நீங்க சொல்றீங்க. இப்போ ஆவின் பாலகம் இருக்கு, ஆவின் பாலகம் அரசு கீழே தானே இயங்குது. அப்போ ஆவின் பாலகங்கிறது பாலை கொள்முதல் செய்து அதை பேக் பண்ணி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதையே வந்து ஒரு மெக்கானிசமாக வந்து பலாயிரம் ஏக்கரில் ஆடு மாடு வளர்க்குறத ஒரு தொழிலாக அரசு பண்ணுறதுல என்ன உங்களுக்கு சிக்கல் வந்துடுது? அது எப்படி பிற்போக்காகும்? இப்போ ஆடு மாடு வளர்க்கணும்னு சொன்னால் அதுக்காக மற்ற தொழிலெல்லாம் யாரும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா? ஒரு நாட்டில் எல்லா விதமான தொழிலும் தான் எல்லோரும் செய்வாங்க. ஆடு மாடு ஒரு பக்கம் வளர்ப்பாங்க, ஒரு பக்கம் வண்டி ஓட்டுவாங்க, ஒரு பக்கம் விவசாயம் பண்ணுவாங்க, விவசாயம் செய்வாங்க, ஒரு பக்கம் கோழி வளர்ப்பாங்க, ஒரு பக்கம் ஐடி துறையில் வேலை செய்வாங்க, காவல்துறையும் இருக்கும், போக்குவரத்து துறையும் இருக்கும், ஆசிரியர் துறையும் இருக்கும், எல்லாமே தான் இயங்கும். இதில் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் வந்து மன ரீதியாக வந்து விவசாயம் செய்கிறவங்க வந்து மதிக்கத்தக்க இடத்துல இல்லைங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த வந்து அது இழிவான தொழில் இல்லை, அதுலேயும் பொருளாதாரம் இருக்குது, அதையும் நம்ம செய்யலாம். இந்த தொழில் போல் எப்படி நம்ம ஐடி செக்டரில் வேலை செய்கிறோமோ, இப்போ நம்ம எப்படி மீடியாவில் வேலை செய்கிறோமோ, அதுவும் ஒரு வந்து கௌரவமான தொழில் தான், அதையும் நம்ம செய்யலாம், அதுலயும் பொருளாதாரம் இருக்கு, கௌரவம் இருக்குன்றத வந்து உணர்த்துறோம். அந்த பொருளாதாரத்தை நம்ம ஏன் விடணுங்கிறத நம்ம சொல்றோமே ஒழிய படிக்க வேணாம்னு எங்கேயும் நம்ம சொல்லல. இல்ல யாரும் கௌரவ குறைச்சலா இருக்கல. அதுல வந்து ரொம்ப அதாவது பிராக்டிகலா நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க கௌரவ குறைச்சலா நம்ம மீடியால பேசுங்க நம்ம சொல்ல வேணாம். இல்ல ஒண்ணே அதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது கௌரவ குறைச்சலுங்கிறது வந்து நம்ம மீடியாக்காக நம்ம வந்து பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு வரன் பார்க்குறாங்கன்னா எடுத்தோடனே விவசாயிக்கு வரன் கொடுக்குற நிலைமை இருக்கா நாட்டில்? சொல்லுங்க. ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணட்டும், விவசாயிங்க அப்படிதானே சொல்றாங்க. அப்ப அது கௌரவ குறைச்சல இல்லையா? ஆனா இதே ஒரு ஐடி செக்டர்ல இருக்கிறப்போ விவசாயத்தையும் பழகுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க ஓகேவா இருந்திருக்கும் சார். விவசாயம் மட்டும் பழகுவோம் அப்படின்னு நீங்க சொல்றதுதான் அங்க இருக்குதுன்னு சொல்றோம். விவசாயத்தை மட்டும் பழகுன்னு எங்க சொன்னாங்க? விவசாயத்தை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கைவிட்டுட்டீங்க சுத்தமா. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. அதாவது ஐடியில் போயிட்டா வந்து அது மட்டும் தான் மேன்மையான துறை, இல்லைன்னா வந்து மீடியா இந்த மாதிரி வந்து அது ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் வந்து மேன்மை. வயல்வெளியில் இறங்கியோ இல்லை ஒரு டிராக்டர் ஓட்டியோ அந்த விவசாயத்தை ஆடு மாடு வளர்க்குறதோ பண்ண வைக்கிறதோ வந்து மேன்மை கிடையாதுங்கிற ஒரு மனநிலையை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஆட்சியாளர்கள் தான். ஸோ அதை வந்து மாற்றி செய்கிற தொழில் எந்த பாகுபாடும் கிடையாது, அதுலேயும் பொருளாதாரம் இருக்குது, இதில் எப்படி நீங்கள் மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கணும், அதை அதில் செய்ய முடியுங்கிறத வந்து சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் உடனே வந்து படிக்க வேணாம். இப்போ ஒரு 1000 மாடு வளர்க்குற ஒரு பண்ணையிலனா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ அதுலேருந்து ஒரு பை ப்ராடக்ட் தயாரிக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேணும் தானே. அப்போ அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணனா ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேணும். நீங்க வந்து அது மூலமா ஒரு பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னன்னா எங்க ஒரு சிக்கல் வரும்னா, ஏற்கனவே இந்தியாங்கிறது வந்து ஒரு 70% விவசாயத்தை வேளாண்மை நம்பி இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. காரணம் வந்து ஆட்சியாளர்கள் காரணம் நீங்க சொல்றீங்க, மாற்றை நோக்கி முன்வைத்தீர்கள். அந்த மாற்று வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான மழை இல்லைங்க, போதுமான தேவைகள் இங்கே நமக்கு கிடைக்கப்படலை. அப்படிங்கும்போது
இயற்கை விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளே ரியல் எஸ்டேட்டுக்கு வித்து போட்டு போகக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. அப்ப நீங்க இயற்கையை பொய்த்து போகக்கூடிய சூழ்நிலையில அந்த இயற்கையை காக்கக்கூடியதற்காகவோ அல்லது அந்த விவசாயத்தை தக்க வைக்கவோ ஒரு சூழல் உருவாக்க வேண்டுமா வேண்டாமா? அதுதான் சார் சொல்றேன். அதுதான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, விவசாயத்தை வந்து கட்டாயம் செய்யணும். இப்போ நமக்கு வந்து இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு, ஐடி, இப்படி எல்லா துறையும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ முக்கியமோ, அதை விட ஒரு படி மேலே முக்கியமாக இருக்க வேண்டியது முதன்மையானது விவசாயம். அப்போ அந்த விவசாயம் வந்து சீரழிந்து போயிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியாது, அதை வந்து கண்டு காணாமல் போக முடியாது. அதில் பொருளாதாரமும் இருக்குது, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமும் கூட. ஏன்னா உணவு நமக்கு அடிப்படை தேவை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இயற்கை வந்து மழை பெய்யலை, வறட்சி அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கான வந்து நீர் சேமிப்போ இல்லை வெளியிலேருந்து நீர் வந்து எடுக்கிறதுக்கோ வருஷம் முழுக்க வந்து வறட்சியாக இருக்காது. அதுக்கும் வந்து நாங்கள் இப்போ 10 ஆண்டு பசுமை திட்டம்னு வந்து நம்ம திட்டம் வச்சுருக்கோம். அதாவது மரங்களை வளர்க்கணும், மரங்கள் வெட்டுறதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எப்படி வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து நாங்கள் வந்து கோரிக்கை வச்சதுக்கப்புறம் பனை மரத்தை வந்து அரசு அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாதுன்னு நம்ம தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கோம். அதெல்லாம் இப்போ சாத்தியமாகுதில்லை. இத்தனை ஆண்டுகள் சாத்தியமாகலை, 60 ஆண்டில் சாத்தியமாகாது. இப்போ தானே வந்திருக்கு பனை மரத்தை வெட்ட அரசு அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து மரத்தை பாதுகாக்கணும், பசுமையான சூழலை உருவாக்கணும். அதன் மூலமா இயற்கை வளத்தை பாதுகாத்தோம்னா இது சாத்தியம். நீங்கள் எதையுமே செய்யாமல் நீங்கள் தான் வந்து சென்னையை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்த சதுப்பு நில காடுகளே அழிச்ச அரசு தானே இது. ஏன்னா அவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அன்றைக்கி நீங்கள் சொன்ன இங்கே லே அவுட் போட மக்கள் விற்கல, உள்ளூர் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி வித்துட்டாங்க, வியாபாரம் பண்ணிட்டாங்க. எங்களுடைய நிறைவான ஒரு கேள்வி என்ன கிருஷ்ணன், இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளராக இருக்கிறீங்க, அந்த வேட்பாளருக்கு நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக செய்ய விரும்பக்கூடியது அல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியது விஷயம் ஏதாவது ரெண்டு? அதாவது எங்கள் தொகுதி பர்டிகுலராக நான் வந்து கிராமமாக போனதில்ல தான் சொல்கிறேன். முதல்ல என்னை பாதிக்கப்பட்டது, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மாதிரி, அதாவது தொலைநோக்கு திட்டம். எங்கள் அண்ணன் சீமான் சொன்னது ஷார்ட் டேர்மாக எங்கள் தொகுதிக்கு வந்து நான் செய்யணும்னு நினைக்கிறது என்னென்னா, சுற்றி வந்ததில் வந்து சுகாதாரம் வந்து ரொம்ப வந்து சீர்கேடாக இருக்குது, சுத்தமாக இல்லவே இல்லை சொல்லலாம். அதுவே வந்து கிராமத்தில் வந்து மாவட்டத்தை சொல்லுங்களா உங்கள் தொகுதி? எங்கள் தொகுதி பர்டிகுலராக, ஏன்னா என் தொகுதி தான் இப்போ நான் கிராமமாக போயிட்டு இருக்கேன். செஞ்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அதுலேயே வந்து என்னென்னா, இப்போ நடுநிலை சாதிகள் வாழ்கிற ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஊரில், அந்த தெருவுக்கும் ஆதித்தமிழர்கள் வாழ்கிற தெருவுக்குமே வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஒரு குடிநீர் வழங்குறதா இருக்கட்டும், ஒரு சாலை போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சுகாதாரம், இது எல்லாத்துலேயும் வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. இப்போ நான் ஒரு எம்எல்ஏவால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து முதல்ல வந்து சரி பண்ணணுங்கிறதான் வந்து என்னுடைய முதல் குறிக்கோள். அந்த அதே அதுக்கு கண்டிப்பாக, ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து இப்போ 2027 இருக்கும், நம்ம சமூக நீதி மாடல் வந்து 60 வருஷமாக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அங்கே வந்து இப்போ கடந்த 10 வருஷமாக வந்து திமுக தான் எம்எல்ஏ. அந்த கட்சி எம்எல்ஏவாக இருக்கிற தொகுதியில் இருக்கிற கிராமத்திலே நான் சொல்கிறேன், நடுநிலை சாதிகள் வாழ்கிற தெருவுக்கும் ஆதித்தமிழர்கள் வாழ்கிற தெருவுக்கும் நீங்கள் நடந்து போனாலே தெருவிலே வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரிகிற மாதிரி ஒரு சாலை வசதி இருக்குது. குடிநீர் வந்து இங்கே வர குடிநீர் அங்கே வர்றதில்லை. ஸோ இந்த விஷயத்தை முதல்ல நான் செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு வேட்பாளருடன் பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.